கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸை ரீபூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டை தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் பாசிபிளி இது வந்து நீங்கள் ஒரு 80% நம்பலாம். ஜூலை 2025 அடுத்த வருஷம் நீங்கள் புது ஜுராசிக் படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்துக்கு யார் டேரக்டராக வரப்போறான்னு தெரியல. பட் ஒரிஜினல் ஜுராசிக் பார்க் 1 ரைட்டர் டேவிட் கிப் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அண்ட் டேரக்டரை இப்போதைக்கு ரூமரில் சுற்றிட்டு இருக்கிறது டேவிட் லிச். ஜான் விக் 1, நோபடி, அட்டாமிக் பிளாண்ட், டெட்பூல் 2, ஹாப்சன் ஷா, புல்லட் ட்ரெயின், இப்போ லேட்டஸ்டாக வரப்போகிற ஃபால் கைன்னு சொல்லி எல்லா விதமான ஆக்ஷன் படங்களுமே எடுத்து பட்டையை கிளப்பின ஒரு ஆக்ஷன் டேரக்டர் தான் இவர் எதுக்குடா ஜுராசிக் பார்க்கோட டேரக்டரா போடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அதை பற்றின கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஆக்ஷன் படங்கள் எல்லாமே பட்டாசா தான் இருக்கும். பட் இந்த ஜுராசிக் படங்கள், ஜுராசிக் பார்க்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த பிரமிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் மேலே நம்மளுக்கு உருவாக்கியிருக்கும். ஜுராசிக் ஒர்ல்ட், ஃபாலன் கிங்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி டொமினியன், இது ரெண்டுத்திலுமே ஆக்ஷன் ஓவர்டோஸ் ஆகி நிறைய பேருக்கு அந்த படமே பிடிக்காம போயிடுச்சு. டைனோசரை பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணி ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. டேவிட் லிச் நல்ல டேரக்டர், பட் அவர் ஒரு ஆக்ஷன் டேரக்டர். ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ் அவர் ஹேண்டில் பண்ணுவாரான்னு தெரியல. இந்த 100% கன்ஃபார்மான கேஸ்டிங்கும் கிடையாது தான். ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது சாஃப்ட் ரிப்பீட்டாக இருக்கும் பட்சத்தில் ஜுராசிக் பார்க் 1 மாதிரியே கொஞ்சம் பயம் கலந்த டைனோசர்ஸாக ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வரப்போகிற ஜுராசிக் ட்ரைலஜி ஆக்ஷனாக இருக்கணுமா, த்ரில்லராக இருக்கணுமா? உங்கள் தச்சைக்கில் காப்பிடுங்க.